மீனராசிக்கான பலன்கள். மீனராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறிது தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. 7ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் கூட இருப்பவர்களாலேயே உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் தொழில் சுமை அதிகரிக்கிறது. ஆனால் 26/5/2026க்கு மேல் உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும், வெற்றியடையும். ஏனென்றால் 1/10க்குரியவன் 5ஆம் இடம் செல்கிறார். 5ஆம் இடம் செல்கிறார். அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்கள் ராசியையும் பார்க்கிறார். உடலும் உள்ளமும் அந்த காலகட்டத்தில் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கும். எண்ணியதெல்லாம் நிறைவேறும். அந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் கைகூடும். பிரயாணங்களால் நன்மை உண்டு. என்ன பிரயாணம் செஞ்சாலும் நன்மை உண்டு. நவம்பர் 13க்கு மேல் புதியவர்களால் நன்மை உண்டு. கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. இதெல்லாம் மீனராசிக்குரியது. மீனராசிக்கு சொல்வதென்றால் உங்களுக்கு திருமண நிகழ்வுகள் கைகூட போகின்றன. ஏனென்றால் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு திருமணத்திற்குரிய அந்த பாக்கியம் நிகழும். 9ஆம் இடத்துக்குரிய 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். லாபங்களும் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் ராசியை பார்ப்பதால் உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி அடையும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனியில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குருபெயர்ச்சி காலங்களில் குறைந்து நீங்கள் வெற்றிகள் மேல் வெற்றிகள் பெறுவதற்குரிய காலமாக குருபெயர்ச்சி காலம் இருக்கிறது என்று சொல்லி இந்த 12 ராசிகளுக்குமான குருபெயர்ச்சி பலன்கள் பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.